வேலையிலே கூகுள் மீட் வழியாக ஆறுதல் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும், யூடியூப் வழியாக நேரலையிலே பங்கெடுக்கிற உங்கள் யாவருக்கும், ஒருவேளை தாமதமாக இந்த நேரலையினுடைய வீடியோவை நீங்கள் பார்க்கிறதா இருந்தாலும் அந்த சூழ்நிலையும் அன்றைக்கு தேவன் ஆவியானவர் ஒருவர் பேசுவாங்க. இருதயத்தில் காலையில இருந்திருக்கிறார். வாழ்க்கை குறித்த மிகப்பெரிய கண்ணோட்டம் பார்க்க வேண்டிய விதத்தை நம்முடைய வாழ்வை பார்க்க, ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்க கற்றுக் கொடுக்கணும். It's a place to learn from the Bible through the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே தேவனிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். தேவ ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே தொடர்ந்து இந்த வார்த்தைகளை தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் மாற்றும். நிச்சயமாய் நான் சொல்ல முடியும். வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தைகளை இங்கே போதிக்கிறோம், சத்தியங்களை போதிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் ஆராதனையில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகளை தொடர்ந்து கேட்க விரும்பினால், எங்கள் ஆராதனையில் பங்கெடுக்க விரும்பினால் நீங்கள் யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அங்கே பெல்லை கிளிக் பண்ணிக்கங்க. எல்லா போட்டோ வீடியோ போடும்போது எல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு பிரயோஜனமாக இருக்கும். We encourage you to join and subscribe and participate in the services and ministries. கர்த்தரை ஆசீர்வதிப்பார்கள். இப்போது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சொல்வோம். சங்கீதங்களின் புத்தகம் 112வது சங்கீதம். சங்கீதங்களின் புத்தகம் 112வது சங்கீதம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். 3வது வசனம் தான் கீ. சங்கீதம் 112 அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியிலே பலத்திற்கும் சமையானின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவனுடைய வீட்டில் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆஸ்தி ஐஸ்வர்யம் யார் வீட்டில் இருக்கும்? நீதிமானுடைய வீட்டில். பரவலாக கிறிஸ்துவ சமுதாயத்தில் கிறிஸ்தண்டர் சொல்வார்கள். கிறிஸ்துவ வட்டாரங்களுக்குள்ளாக ஒரு பரவலான ஒரு காரியம் மனதில் இருக்கக்கூடிய காரணம் என்னன்னா, நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா வாழணும்னா காசு உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. பணத்தை குறித்த கண்ணோட்டம் எப்படி இருக்க வேண்டும்? அதாவது இப்ப எதை பேசிட்டு வரோம்னா, என் வாழ்க்கையில தேவன் இடத்தை எல்லாம் இடத்தை முக்கியத்துவப்படுத்துகிறாங்க. God has prepared where I have to be. நான் எங்க இருக்கணும் அப்படிங்கிற முன்னாடி முன்வைத்திருக்கிறார். நான் எங்க பறக்கணும், எங்க வாழணும், எங்க ஊழிய செய்யணும், எங்க உழைக்கணும், எந்த இடத்துல எதெல்லாம் பண்ணணுங்கிறத தேவன் ஏற்கனவே தன்னுடைய முன் அறிவினால் முன்குறித்து ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ஆயத்தப்படுத்தப்பட்ட இடத்தை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த ஆயத்தப்படுத்தப்பட்ட வாழ்க்கையில என்னோட எல்லாம் பணம் பொருள் எல்லாம் இருந்தாலும் கூட தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும். தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இல்லாம கோடிக்கணக்கான பணம் வைத்திருந்தாலும் கூட உங்களால உங்கள் வாழ்க்கையில எதை சக்சஸ்ஃபுல்லா செய்யணுமோ அதை செய்ய முடியாம போயிடும். ஆகவே நீங்க சக்சஸ்ஃபுல்லா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது என்பதை நீங்க உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதை பார்த்தோம். அதே போல இப்போ போன வாரத்துல பணத்தை குறித்த கண்ணோட்டம், பணம் நிறைய இருக்குது, தேவ பிரசன்னம் கூட இருக்கு. இப்ப காரியத்தை செய்யணும் வரும்போது பணத்தை குறித்த சரியான கண்ணோட்டம் இல்லாமல் போனால் அதை போய் பயன்படுத்தக்கூடிய விதங்கள் மாறிவிடும். அதனாலதான் யோபுடைய நண்பர்கள் அவர்களுக்கு அறிவுரை சொல்வதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு யோபு சொல்கிறாரு, நான் பணத்தை பார்த்து, என் தங்கத்தை பார்த்து, வெள்ளியை பார்த்து நீ எனக்கு ஆதரவு நினைக்க சொல்லியிருந்தாங்கன்னா கர்த்தர் என்ன வேணா செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. He is not dependent on the gold or silver that he has. He 100% dependent on God himself. பணத்தையும் பொருளையும் பற்றியதல்ல, கர்த்தரை பற்றியதும் கர்த்தருடைய வார்த்தையை பற்றியதும் கர்த்தரை கூட இருக்கிறார்கள் என்பதை பற்றியதும் உறுதியாக இருந்தாங்க என்று வேதம் சொல்வதாக நாம் அறிய வேண்டியது என்னவென்றால், பணத்தை குறித்த சரியான கொண்டோட்டம் இருக்கிறவர்களுக்கு கோடி கோடியான பணம் இருந்தாலும் அது ஒரு பெரிய பாதகத்தை உண்டாக்கப்படும். நிறைய பேர் சொல்றாங்க கிறிஸ்துவ வட்டாரத்துல உலகத்துல காசு நிறைய வந்தா ஆட்கள் கெட்டு போயிடுவாங்க. ஆகவே காசு நிறைய அவங்களுக்கு இருக்கக்கூடாது. ஆகவே காசு இல்லாம இருந்தால்தான் நீ கர்த்தருக்கு நல்ல பிள்ளையா வாழ முடியும். அது அடிப்படையில் தவறு. ஏன்னா ஒவ்வொரு வாழ்வாதாரங்களுக்கும் நமக்கு பணம் தேவை. வேதம் அப்படியே சொல்றது, நீதிபதிகளை சொல்வது பணம் எல்லாவற்றுக்கும் வரும் இல்லையா? பணம் எல்லாத்துக்கும் வரும். தாவீதினுடைய கண்ணோட்டம், பணத்தை குறித்த கண்ணோட்டம் எப்படி இருக்குது என்பதை குறித்து சங்கீதம் 1 நாளாகமம் 28 பார்த்தோம். தாவீதுக்கு பணத்தை குறித்து எப்படிப்பட்ட கண்ணோட்டம் இருந்தது, தன்னுடைய கையில் இருக்கிற பணம் ஏன் தேவன் என் கையில பணத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து வெளிச்சம் அவருக்கு இருந்தது. உங்களுக்கும் எனக்கு அந்த வெளிப்பாடு இல்லாம போச்சுன்னா பணம் இருக்கும், வெளிச்சம் இல்லாதனால அதை தவறாக
So we need to have right perception toward the money that God has given in our hand. நம்ம கையில தேவன் கொடுத்த பணத்தை குறித்து சரியான கண்ணோட்டம் இருக்க வேண்டும். ஏனென்றால் சங்கீதம் 16:1-3 வரைக்கும் வசனங்களை வாசித்தால் அவர் என்ன சொல்லுகிறார்? சங்கீதம் 16வது சங்கீதம் 1வது வசனம் 3வது வசனம் வரைக்கும் 2-3 வசனம் பார்த்தீங்கன்னா, தேவரீர் என்னுடைய பணம் எனக்கு உமக்கு வேண்டியதாகாமல் நான் மிகவும் நேசிக்கிற ஆத்துமாக்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கு வேணும், மகா ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேணும், ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க வேணும், ஆலயத்துக்கு வேணும்னு சொல்றாரு. அப்படின்னா நான் என்ன ப்ரமோட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு நான் சர்ச்சுக்கு கொடுக்கணும்னு சொல்லலாமே அப்படின்னு நினைப்பீங்க. இட் இஸ் காட்ஸ் மணி, இட் இஸ் இன் அவர் ஹேண்ட். கடவுள் நம்ம கையில கொண்டு வந்துருக்காரு. தசபாகத்தை பற்றி பேசணும். தசபாகத்தை ஏன் கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னு சொன்னா, நான் இந்த தேசத்தோட ஆசீர்வதித்திருக்கிறேன், இந்த சாபம் நிறைந்த இந்த பூமியிலே நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன் என்பதை நீ அக்னாலஜ் பண்ண வேண்டும். அதற்காக உன்னுடைய கையிலிருந்து இதை கொண்டு வந்து விதைக்க வேண்டும் என்று சொல்றாரு. இட் இஸ் a sowing time. கொடுக்கும் நேரம் அல்ல, விதைக்கும் நேரம். நாம இதுக்கு எப்பயுமே சொல்லுவோம் விதைக்கிறீங்கன்னு சொல்லுவோம். When you are giving to God, it is not the person who receives, it is God himself that receives. யார் உங்க கையில வந்து பணத்தை வாங்குறாங்கன்றவங்கள வாங்குறவர் தேவன். ஆகவே சரியான கண்ணோட்டம் நமக்கு அவசியம் என்பதை குறித்து பார்க்கணும். முதல்ல நீங்கள் நீதிமான் தேவனுடைய ஜனம் என்று சொன்னால் உங்கள் கையிலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் தங்க வேண்டும். That's the first qualification that you have. அப்படின்னா பணம் இல்லாதவங்க எல்லாம் கர்த்தருடைய பிள்ளை இல்லையான்னு கேட்டீங்கன்னா, பணம் இல்லாதவங்கள கர்த்தருடைய பிள்ளை இல்லை. கர்த்தருடைய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஒண்ணும் இல்லாம ஓட்டாண்டிகளா இருந்தாலும் கூட நல்லா வரணும், ஆசீர்வதிக்கப்படணும், வர விருத்தி அடைய வேண்டும். இது தேவ சித்தம். என்னைக்கு பணத்தை பற்றி சரியான கண்ணோட்டம் இல்லையோ, எனக்கு அது வேணாண்டவரை இது வேணாண்டவரை சொல்லி 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 நமக்கு நியாயமாய் வர வேண்டிய எல்லாவற்றையும் கூட சுசமயம் இழந்து போகணும். வர வேண்டியது வேணாண்டவர். ஆகவே இன்றைக்கு தனிப்பட்ட விதத்தில் நமக்கு இருக்க பணத்தை குறித்த காரியங்களை குறித்து பார்த்தோம். கர்த்தர் இது இயேசு கிறிஸ்துவை பற்றி எப்படி சொல்கிறார் பார்ப்போம். போன வாரத்தில் நான் சொன்னேன் சில காரியங்களை, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்று இயேசு சொல்கிறாரு. அதை குறித்து பார்க்க போகிறோம் என்று சொன்னேன். இன்னைக்கு நாம் அதற்கு நிறைய செல்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம், மத்தேயு 6:19வது வசனத்திலிருந்து உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு 6வது அதிகாரம் 19வது வசனம். Matthew 6:19 onwards. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணம் வைத்து திருடுவார்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணம் எடுத்து திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். ரொம்ப அருமையான வார்த்தை. எது உங்களுடைய பொக்கிஷம் என்று நினைக்கிறீங்களோ உங்கள் இருதயம் முழுவதும் அங்கதான். சிலருக்கு பைக்கு தான் பொக்கிஷம். காலையிலிருந்து நைட் வரை தொடச்சு படம் வச்சிருக்காங்க. அது அவங்களுக்கு பொக்கிஷம். சிலருக்கு பிள்ளைங்க தான் பொக்கிஷம். என் சொத்தே பிள்ளைங்க தான் பாங்க. ராத்திரி போல பிள்ளைகளுக்காக நேரத்தை செலவழிப்பாங்க. அதே போல சிலருக்கு என்னன்னா தான் வைத்திருக்கிற பணம் தான் பெரிய பொக்கிஷம். ராத்திரி போல பொக்கிஷத்துக்கு மேல கவனமா இருப்பாங்க. சிலருக்கு அதாவது நீங்க ரொம்ப எளிமையா உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். எது உங்களுடைய வாழ்க்கையில பொக்கிஷம் என்று நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு புரியலையா? உட்கார்ந்து இன்னைக்கு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இது கத்த காண்டதுல என் பொக்கிஷம் எங்க காண்டது நீங்க கேட்கணுமா? யார்கிட்டையும் கேட்க வேண்டாம், உங்களுக்கே தெரியும். உட்கார்ந்து யோசிங்க, உங்களுடைய பெரும்பான்மையான நேரத்தை எதற்காக செலவழிக்கணும்? For what purpose that you are spending most of your time, that determines which is your treasure. What is your treasure? Where is your treasure? உங்க வாழ்க்கையில எது எங்க பொக்கிஷம் எங்க இருக்கிறது கண்டுபிடிக்கணும். என்னதான் கஷ்டப்படாதீங்க. உங்க நேரத்தை அதிகமாக எதற்காக செலவிடுகிறீர்கள்? எதுக்கு நீங்க நிறைய நேரத்தை செலவிடுறீங்களோ அதுதான் உங்கள் பொக்கிஷம். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்ப பார்த்தாலும் 1 மணி நேரம் வண்டியை தொடங்கிறது, 1 மணி நேரம் பாடி பில்ட் பண்றதுக்காக அதை பார்க்கறது. அப்புறம் ஹெல்த் கான்சியஸ் தப்பே கிடையாது. ஹெல்த் கான்சியஸா இருக்கணும். வண்டியை தொடச்சு வைக்கணும், நல்லது. வண்டி ரொம்ப நாளைக்கு வரணும்ல, அதெல்லாம் தவறு இல்லை. ஆனா நம்முடைய மனம் முழுவதும் அதுக்கு செலவழிக்கணும். ஆலயம் சொன்னா அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்காது. அது ஒரு பொக்கிஷமா பணம் இருக்கும். சில ஆராதனை
என்பது மூன்றாவது காரியமாக இருக்கும். அது அவங்களுக்கு பொக்கிஷமா தெரியல. கர்த்தர் சொல்றாரு, உங்க பொக்கிஷம் எங்க இருக்குதுன்னு சொன்னா உங்க இருதயம் எதன் மேல் கவனமா இருக்குது. Where your heart is, there your treasure is. உங்க இருதயங்களுக்கு அங்க உங்க ஐஸ்வர்யம் இருக்குன்னு சொல்றாரு, பொக்கிஷம் இருக்கு. அப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு, உங்கள் பொக்கிஷங்களை இந்த பூமியில சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்திலே சேர்த்து வைக்க. நான் இப்படி கேட்கிறேன், பூமியில சேர்த்து வைக்காம பரலோகத்துல தனியா பேங்கா இருக்கு, பேங்க்ல போட்டு வைக்கிறதுக்கு ஜீசஸ் பேங்க் அப்படின்னு தனியா ஓபன் வச்சிருக்காரு. பணத்துல டெபாசிட் பண்றதுக்கு நிறைய போட்டு வைக்கலாம், போட்டதுக்கு வட்டி முதல்ல திருப்பி தரப்பட வேண்டும் சொல்லி வச்சிருக்கிறாரு. பரலோகத்துல எந்த பேங்கும் கிடையாது, பரலோகம் பேங்க் போல ஆபரேட் ஆகுறது கிடையாது. ஆகவே அப்ப பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறது வாட் இட் மீன்ஸ். மக்களுக்கு இது வழங்கினால நிறைய விஷயம் வழங்க மாட்டேங்குது. பரலோகத்தில் உங்களுக்கு எப்படி பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க முடியும்? பரலோகத்துக்கு நீங்க எப்படி பொக்கிஷங்களை சேர்க்க முடியும்? உங்கள் இருதயம் தேவனுக்கு அடுத்தவைகளில் இருந்தால் உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்க்கிறவர்களாக. அப்படின்னா என்ன அர்த்தத்தை சொல்ல வருகிறேன்? எவ்வளவு பணம், எவ்வளவு ஆஸ்தி, எவ்வளவு ஐஸ்வர்யம் உங்களுக்கு இருக்கிறத விட எதிலே நீங்கள் அதிக நாட்டம் கொண்டு அதை சேர்த்து வைக்கிறது ரொம்ப முக்கியம். கை நிறைய பணம் இருக்கும், ஆனா ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் எல்லாத்துக்கும் நீங்க கொடுங்க. இந்த சிறியவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் இயேசு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் எதையெல்லாம் கொடுக்கிறோம் அதை எனக்கே கொடுத்தீங்க தேவன் சொல்கிறார் என்றால் இயேசு சொல்றாரு. என்ன அர்த்தம்? நீங்கள் கொடுப்பது மனிதர்களுக்கு அல்ல, தேவன். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க எனக்கு கொடுத்தா கடன் கொடுத்த மாதிரி நான் அதை திரும்ப தருவேன் என்று சொல்கிறார். ஆக நீங்கள் கொடுக்கும் போது you are lending to God, he will repay. அப்ப கடவுளுக்கு கொடுக்கிறார்னா கொடுக்கிறதுல எப்போதுமே ஒரு பெரிய கவனம் தேவைப்படுகிறது. அப்படின்னா நீங்கள் விதைக்காமல் அறுக்க முடியாது என்பதுதான் கரெக்ட். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியத்தில், உதாரணத்துக்கு சுவிசேஷத்திற்கோ, ஏழைகளுக்கோ, விதைகளுக்கோ, திக்கற்றவர்களுக்கோ, அனாதைகளுக்கோ, தசமாகவோ, காணிக்கையாகவோ எதையெல்லாம் நீங்கள் கொடுக்கிறீர்களோ அப்பொழுது அது உங்களுக்கு பரலோகத்தில் பொக்கிஷங்களாக மாறுகிறது. It will be added as a treasure in your kingdom. அதனால சொல்றாங்க, பூமியில சேர்த்து வைக்காதீங்க. பூமியில சேர்த்து வைக்கிற எல்லாம் திருடி எடுத்து போயிடுவாங்க. வீடு நிறைய பொண்ணும் வெள்ளியுமா சேர்த்து வைத்திருந்தால் எந்த நேரமும் கொள்ளையிடப்படலாம், எந்த நேரமும் மதிப்பிழந்து போகலாம். நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. நிறைய காசு சேர்த்து வச்சவங்க 500 நோட்டு 1000 நோட்டு சேர்த்து வச்சவங்க ஒரு காலத்துல அடுத்த நாள் காலையில 1 மில்லியன் ஆகி போச்சு. அப்ப என்ன அர்த்தம்? The money will keep on changing. The treasures that you are accumulating in the world may keep on changing, but God and the blessing of God will never change. ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதமும் தேவனுடைய ஐஸ்வர்யமும் ஒரு நாளும் வேல்யூ இழந்து போறதே கிடையாது. It is always an appreciation. எப்பயுமே தேவனுடைய பொக்கிஷம் மதிப்பு இழப்பதல்ல, மதிப்பு கூட்டுவதாகிறது. அதுவே ஒன்று நல்லா நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் நமக்கு குறைவுகள் இல்லாமல் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் மிகப்பெரிய கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்கிறாரு, பூமியில உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவமாக கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணை மட்டும் திருடுவார்கள். பொருளாக பணமாக இந்த பூமியில நீங்கள் எதை சேர்த்து வைத்தாலும் அதுக்கு இழப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது, திருடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அழிந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதெல்லாம் சமீபத்தில் ஒரு டிவி நியூஸ் ஒன்று போட்டாங்க. என்ன நியூஸ் சொன்னீங்கன்னா, நான் ரொம்ப இந்த மாதிரி விஷயத்த பேசுவேன், பைபிள்ல தான் பேசுறேன். ஒரு வயதானவர் வீட்டை கட்டணுங்கிறதுக்காக ஒருத்தர் பணம் சேர்த்து வச்சாங்கன்னா வீட்டை கட்டணுங்கிறதுக்காக. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்ப திறந்து பார்க்கும்போது கரையான் ஃபுல்லா அடிச்சு அந்த பணம் யூஸ் பண்ணவே முடியாம போயிடுச்சு. இப்ப சமீபத்தில் ஒரு செய்தி அதுதான் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், நீங்க பூமியில பொருளை சேர்த்து வைக்க வேண்டாம், அதை சேர்த்து வைக்கிறதுனால திருடர்கள் திருடுவார்கள், அல்லது பூச்சியாவது துருவாவது அழித்து போடும், ஆகவே இங்க சேர்த்து வைக்க வேண்டாங்க. அப்படின்னா பணம் சேர்க்கவே கூடாது அப்படின்னு இயேசு சொல்ல வருகிறாரா? இல்லையே, அதே இயேசுதான் சொல்லுகிறார், ஒரு காலத்து பெற்ற இடத்துல நீ அட்லீஸ்ட் இந்த பணத்தை காசுக்காரத்தில் போட்டு வைத்திருக்கலாமே, நான் வந்து வட்டியுடன் வாங்கிக் கொண்டிருக்க கூடுமே என்று சொல்ல. அப்படின்னா அர்த்தம், he always expect multiplication.
எப்போதுமே பெருக்கத்தை தேவன் விரும்புகிறார். உங்க கையில கொடுக்கப்பட்ட எல்லா தாளங்களும் பொருள்களும் ஐஸ்வர்யங்களும் பெருக வேண்டும். மனிதனுடைய பேசிக் நேச்சர், பேசிக் blessing, the fundamental blessing is to be blessing, multiply and subdue the earth. நீ பருகி பெருகி பூமியை நிரப்பணும். This is the only thing that God has given to man. அப்ப மனிதனுக்கு வேற வழியே கிடையாது. மன ரீதியாவோ பொருளாதார ரீதியாவோ ஆசீர்வாதத்தின் ரீதியாவோ பெருக வேண்டும். இங்க சொல்லுகிறார், பொருள்களை நீ பரலோகத்தில் சேர்த்து வைக்க வேண்டும் என்று அடுத்த வருஷம் சொல்றார். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர்கள் கண்ணை விட்டு திருடுவதில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செலவழிக்கும் ஒவ்வொரு பணமும் ஒவ்வொரு காரியமும் ஏழைகளுக்கும் விதைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு உதவியும் பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களாக சேரும். We are adding treasures in the kingdom of God. அப்படின்னா பரலோகத்தில் நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க 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 அங்கே யாரும் வந்து திருட போறதில்ல, கொள்ளையடிக்க போறதில்ல, எந்த இழப்பையும் நீங்கள் சந்திக்க போறதில்ல. எல்லா இடத்திலையும் கர்த்தருடைய நிறைவை, நன்மையை, ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீர்கள், அனுபவிப்பீர்கள். அப்படின்னா என்ன சொல்ல வருகிறது வேதம்? நீங்கள் பெற்று அனுபவிக்க வேண்டிய காரியங்களிலே 1000 விதமான தடைகள் இருந்தாலும் அதன் மத்தியிலையும் கர்த்தர் உங்களுக்கு நிறைவையும் நன்மையும் தருவார். ஒன்று உங்களுக்கு குறைபடாது, ஒன்றில் நீங்கள் இழந்து போவதில்லை, ஒன்றாயிரம் நீங்கள் நஷ்டப்பட்டு போவதில்லை. அதான் சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு ஏன் இப்படி சொல்றாருன்னு சொன்னா, கட்ட வசனம் பாருங்க, 21 வசனம், உங்கள் பொக்கிஷங்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அப்படின்னா when you are accumulating your treasures in the kingdom of God, உங்கள் பொருள்களை மாஸ்டர்களை பரலோகத்தில் சேர்க்கிறவர்களாக இருந்தால் உங்கள் கவனம் முழுவதும் பரலோக பிதாவுக்கு எது பிடிக்கும், பரலோக பிதா எதில் மகிமைப்படுகிறார், பரலோக பிதா எதில் விருப்பப்படுகிறார், பரலோக பிதாவுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் கவனமாக இருப்பீர்கள். ஆக உங்கள் வாழ்க்கையிலே அடிப்படையாக தேவையானது பணத்துக்கும் பொருளுக்கும் வாழ்கிறதல்ல. உங்கள் பணம் உங்கள் கையிலே ஒரு வாய்க்காலை போல பயன்படுத்தப்பட வேண்டும், தேவ நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட, உங்கள் குடும்பத்திற்காக பயன்படுத்தப்பட வேண்டும், உங்கள் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு நல்ல மக்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். ஆகவே தேவன் நமக்கு எப்பொழுதுமே ஒன்றை நமக்கு குறை வைக்கிறது இல்லை. ஆக நம்ம கையில் இருக்கிற பணம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கீங்கன்னா கரெக்டான கத்த சொல்றாங்க. இங்க சேர்த்து வைக்காத, இங்கே at any time it may be deteriorate, it may be decreasing in value. பண மதிப்பிழப்போ பொருள் மதிப்பிழப்போ. நேற்று பெரிய ஷேர் வாங்கி வச்சிருந்தாங்க, 1000கணக்கான ஷேர், திடீர்னு சூப்பராக தூக்கி போயிடுச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் அடுத்த நாள் ரோட்டில் உட்காந்துருக்கிறது தூக்கி போச்சு. அப்படி இருக்கிறது. இங்கே எதையெல்லாம் சேர்த்து வைக்க பிரயாசப்படுகிறீர்களோ அதில் எல்லாத்திலும் தேவன் என்ன சொல்றாருன்னா, நீங்க எங்க சேர்த்து வைக்கணும் கவனமா. ஏன்னா பணத்தை குறித்து சரியான கண்ணோட்டம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். சோ நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க உள்ளத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பணத்தை குறித்த சரியான கண்ணோட்டம் நமக்கு இருந்தால் பூமியிலே அக்கறை பண்றதை யோசிக்க மாட்டோம். கர்த்தருடைய நோக்கத்திற்காக செலவழிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக செலவழிப்போம், நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகளை உறவுகளை வளர்ப்பதற்காக, வாழ்க்கை தரம் உயர்வதற்காக செலவழிப்போம். அப்பொழுது பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷம் உண்டாகும். அப்படின்னா நமக்கு ஒண்ணுமே சேர்த்து வைக்கக்கூடாதுன்னா கர்த்தர் சேர்த்து வைக்கணும்னு சொல்றாரு. நல்ல மனிதன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வச்சுட்டு போறாங்க. அப்படின்னா God is not against wealth accumulation, but how far it matters. தேவன் நீங்கள் பொருளை குவித்து வைப்பதற்கு சேர்த்து வைப்பதற்கு எதிராளி அல்ல. எது வரைக்கும் சேர்த்து வைக்கலாம் என்பதிலே நீங்கள் கவனமா இருக்க வேண்டும். சும்மா நானும் பணத்துக்கு காசு நிறைய சேர்த்துக்கிறேன், வேலையை உட்காந்துருக்கேன். It should be rooted. நம்ம வந்து ஒரு வழியா நம்ம வந்து வழி வழியா போகணும், நம்ம வாழ்க்கை வழியா போகணும், நம்ம கை வழியா மக்களுக்கு போய் சென்றடையணும். ஊழியர்களுக்கு, ஆலயங்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு, இல்லாதவங்களுக்கு போய் சேரணும். இப்படி ஸ்டாண்டர்ட் உங்க கையில அப்படி போகாம போயிட்டு நினைச்சன கொஞ்ச நாள் நான் தருவோம். அந்த பணத்தினால் உங்களுக்கும் கேடு, அந்த பணத்தினால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. நன்மை செய்ய வேண்டிய வழி இருந்தும் நன்மை செய்யாதவர்களாய் போய்விடுங்க. ஆகவே ஒன்றை மனதில் எப்போது வைத்துக் கொள்ளுங்க, கர்த்தர் நம்ம கையில கொடுக்கிற ஒவ்வொரு காசுக்கும் நம்ம உத்தரவாதிகளாக இருக்கிறோம். We must be responsible people for every penny that God gives in our hand.
அதனால சொல்றாரு, உங்கள் இருதயம் எங்க இருக்குன்னு பார்க்கணும்னா, உங்கள் அதிகப்படியான நேரத்தை, கவனத்தை, தாளத்தை, திறமைகளை, வருமானத்தை எதுக்கெல்லாம் செலவழிக்கிறீங்கன்னு பாருங்க. எதுக்கு நீங்கள் அதிகமாக செலவழிக்கிறீங்களோ உங்க நேரத்தை, எதுக்கு அதிகமாக பணத்தை செலவழிக்கிறீங்களோ அதுதான் உங்கள் பொக்கிஷம். ரொம்ப சிம்பிளா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க உட்காந்து யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியாதா? யாருக்கும் சொல்லாதீங்க. நீங்க உட்காந்து யோசிங்க. என்னுடைய நேரம் அதிகமாக நான் எதுக்கு செலவழிக்கிறேன்? என்னுடைய பணத்தை அதிகமாக யாருக்கு எதுக்காக செலவழிக்கிறேன்? நான் என்னுடைய உழைப்பை, என்னுடைய லேபர், என்னுடைய முயற்சிகளை, என்னுடைய பணத்தை, என்னுடைய காரியத்தை, எதெல்லாம் நான் அதிகமான நேரத்தை எதுக்காக செலவழிக்கிறேன்னு பாருங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக செலவழித்தால் உங்கள் பிள்ளைகள் தான் உங்களுக்கு பொக்கிஷம். படிக்கிறதுக்காக செலவழிச்சா படிப்பு தான் உங்களுக்கு பொக்கிஷம். ஊழியத்திற்காக செலவழித்தால் ஊழியம் தான் உங்களுக்கு பொக்கிஷம். தேவனுக்காக செலவழித்தால் தேவன் தான் உங்களுக்கு பொக்கிஷம். அப்படின்னா who is your treasure? It is going to be determined on how much time and money, that effort, everything that you are spending on it. பணத்தை, பொருளாதாரத்தை, நேரத்தை, உழைப்பை அதிகமாக எதுக்கு செலவழிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் தேவனா இருந்தால், பரலோகமா இருந்தால், தேவன் சொன்ன வார்த்தையின்படி செய்வதா இருந்தால், நான் சொல்லுகிறேன், வேதத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன், உங்கள் இருதயம் கர்த்தரிடத்தில் வாஞ்சை கொண்டிருக்கிறது, அதன் பற்றுதல் கொண்டிருக்கிறது. அதனால சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரை நேசித்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியத்தை நீங்கள் செலவழிக்கிறதா இருந்தால், குடும்பத்தை அப்படின்னா கடவுளுக்குனே செலவழிக்கிறது. உங்க குடும்பத்துக்கு, குடும்பம் தேவனுக்கு கொடுத்திருக்கிற ஒரு வேலை, கடமை. அந்த குடும்பத்தை பராமரிக்க வேண்டும், கணவனை பராமரிக்க வேண்டும், மனைவியை பராமரிக்க வேண்டும், பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும், பெரியவர்களுக்கு கொடுக்கணும். தகப்பனை தாயை கனம் பண்ணுவாங்க. பழைய பாட்டு காலத்துல கேட்டாங்களா, நம்மளுக்கு ஏதாவது செய்ய வேண்டிய இருக்கான்னு கேட்கணுமா? அவங்க கேட்டான், அவங்க ஒண்ணு செய்ய வேண்டியது இல்லைன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கடமையே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களுக்கு யாராவது ஒருத்தர் போய் நான் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டியிருக்கான்னு கேட்டாச்சுன்னா எனக்கு கடமை முடிந்ததுன்னு சொல்றீங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, அவங்களை கடைசி காலம் வரைக்கும் பத்திரமாய் காக்கப்படும். பெரியவங்களை உடைய நேரத்தை அதிகமாக உங்க அப்பா அம்மா செலவழிக்கிறீங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வண்டியில என்ன போட்டுருக்காங்க, என் அப்பா தான் தெய்வம், my father is my God, my mom is my God அப்படி எல்லாம் போட்டிருக்கிறத பார்த்துருக்கேன். அவங்க யாரை அதிகமாக நேசிக்கிறாங்களோ அவங்கள கடவுளை பார்க்கறாங்க. அது இந்திய சமுதாயத்தில் ஒரு பெரிய விஷயம் தான். எல்லா நல்ல மனிதர்களையும் உண்மையாக நிறைய நல்ல நன்மை செய்தவர்கள், பாதுகாத்தவர்கள், போராடினவர்கள், துணை நின்றவர்கள் எல்லாரும் கடவுளாகிறது. அதை என்ன அதை தவறாக புரிந்து கொண்டு அவங்க உண்மையாக கடவுளாக பார்க்கக்கூடிய மனநிலையிலும் போய்விடுகிறார்கள். அது தவிர்க்க முடியாத ஒன்று. ஏனென்றால் இந்திய மக்கள் கடவுள் பக்தி மிக்கவர்கள். அந்த கடவுள் பக்தி தவறானது என்றும் பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே மதம் எந்த காலத்திலும் யாருக்கு உதவி செய்யப்படலாம், ஆனால் கிறிஸ்து வார்த்தை நிச்சயமாக உதவி செய்யும். ஆகவே கிறிஸ்துவ மதமும் கூட உதவி செய்யும். If it is religious, even the Christianity won't help you. அதைத்தான் சொல்றேன், கிறிஸ்துவ மதத்துல நிறைய மதம் பிடிச்சது நிறைய இருக்குது. கிறிஸ்து உதவி செய்வார், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்கு உதவி செய்யும். So let the word of God treasured in your heart. உங்கள் இருதயத்திலே வார்த்தைகள் பொக்கிஷங்களாக சேரட்டும். அப்பொழுது உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். பணத்தை கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்தை பிடிச்சிருக்கா அப்படின்னா என்ன சொல்ல வருகிறேன்? பணத்தின் மேல் உங்கள் கண்களும் உங்கள் இருதயம் உங்கள் நோக்கமும் இராமல் தேவன் பேரில் உங்கள் நோக்கம் இருந்தால் உங்களுக்கு கொடுக்கப்படும் பணத்தை குறித்த உத்தரவாதமும், அதற்காக வாழ வேண்டும் என்ற வைராக்கியம், அதற்காக வாழ வேண்டும் என்ற அர்ப்பணிப்பும் கூட நிச்சயமாக வாழ்க்கை மாறாது இருக்காங்க. ஆகவேதான் சொல்லுகிறார். இது கவனிக்க அடுத்த வருஷம் பாருங்க, 21ஆம் வருஷம் சொல்றது உங்கள் மத்தேயு 6:20 உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்று சொல்லுது. கண்ணானது சரீரத்தில் விளக்காயிருந்தது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சம். அப்படின்னு என்ன சொல்லுகிறார்? அப்ப நீ ரைட் பெர்செப்ஷன் உனக்கு இல்லைன்னா, சரியான பார்வை உனக்கு இல்லாவிட்டால் உன் கையில கொடுக்கப்படும் பணத்தை குறித்து தவறான கண்ணோட்டம், வாழ்வை குறித்து தவறான கண்ணோட்டம், குடும்பத்தை குறித்து தவறான கண்ணோட்டம், நிறைய பேருக்கு கணவன் ஏன் தெரியல, நிறைய பேருக்கு மனைவி ஏன் தெரியல, நிறைய பேருக்கு வேலை ஏன் கொடுத்துருக்கான்னு தெரியல, நிறைய பேருக்கு வருமானம் ஏன் கொடுத்துருக்கான்னு தெரியல, நிறைய பேருக்கு திறமை ஏன் கொடுத்துருக்கான்னு தெரியல. காரணம் என்னவென்றால் they don't know the purpose that God has given, the value, everything, blessings, work and everything. ஏன் கொடுத்துருக்காங்க தெரியல. பிரச்சனை தான். If you know the purpose that God
God has given the money in your hand, family in your hand, then you will use it for the purpose. அதை தேவனுக்காக வாழ்வீங்க, தேவனுக்காக பயன்படுத்துவீங்க. சொல்றாரு, உன் கண்ணானது தெளிவாயினால, அதான் சொல்றாங்க, right perception is more important than how you are thinking about it. உங்க பார்வை தெளிவா இருந்தா சரீரம் முழுவதும் வெளிச்சம். If you want to be bright, then your perception should be bright. உன்னுடைய பார்வை தெளிவா இருந்தால்தான் முழுசா நீ பிரைட்டா இருக்க. கண்ணு இருட்டா இருந்ததுன்னா எவ்வளவுதான் பெரிய வெளிச்சத்தில் நின்றாலும் நீங்கள் இருட்டில் நிற்பதை போலதான். அதான் சொல்றாங்க, உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். பாருங்க, என்ன இந்த வசனத்தை வாசிச்சிருப்பீங்களா எப்படி தெரியல. இப்ப யோசிச்சு பாருங்க, என்ன சொல்லுகிறாரு? உன் கண் கெட்டதா இருந்தால் ஒரு சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். ஒரு பக்கம் என்ன சொல்றாரு? உன் கண் தெளிவுள்ளதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்காரு. தோசி திருப்பி போற மாதிரி சொல்றாரு. உன் கண்ணு தெளிவா இருந்ததுன்னா, அதாவது நீ பார்க்கக்கூடிய விதம் கரெக்டா இருந்தா வாழ்க்கை விட நல்லா இருக்கும். உன் கண் தெளிவா இல்லைன்னா, நீ பார்க்கக்கூடிய விதம் சரியா இல்லைன்னா, உன் சரீரம் முழுவதும் கண் கெட்டதா இருந்தா உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கிறார். அப்புறம் எங்க பார்த்தாலும் இருந்தா தான் இருக்கும். யூ கேனாட் டூ எனிதிங். அப்ப உன்னிலுள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற இருள் ரொம்ப அதிகமா இருக்குன்னா அந்த இருள் எவ்வளவு அதிகமா இருக்கும், எவ்வளவு அதிகமா வரும் அப்படின்னு என்ன சொல்ல வருகிறாரு? எந்த காலத்திலும் நீங்கள் பார்க்கும் பார்வையில வித்தியாசம் தான். ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் கொடுக்கும். நான் நீங்க பணத்தை பத்தி பேசிக்கிறோம், பணத்தை ப்ரொபோஸ் பண்றேன். ஒரு வார்த்தைக்காக இதையும் நான் சேர்த்து விடுறேன். நீங்க இதை பத்தி தியானிச்சு பாருங்க. உங்கள் மனைவியை குறித்து நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் மாறினால், இவங்களால இம்சை தான், இவங்களால பிரயோஜனம் இல்லை தான், இவங்களால நமக்கு உபத்திரம் தான் நினைச்சீங்கன்னா அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா உங்களுக்கு உபத்திரம் கொடுக்குற மாதிரி தான் தெரியும். இந்த பிள்ளைகள் வந்து எனக்கு உபத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பார்க்கும் விதம் மாறினால், இது கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், கர்த்தருடைய நோக்கத்துக்காக வளர்க்கும்படி கொடுக்கப்பட்ட பிள்ளைகள். பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளை பார்க்கிற விதம் வேற இருக்கும். அவர் தவறு செய்யும் போது திருப்பி நடத்துவீர்கள், அவருடைய தேவ நோக்கத்திற்காக நடத்துவீர்கள். எப்போதும் அவரை குற்றம் சாட்டுவதாகவும் திட்டுகிறவர்களாகவும் அவரை புறந்தழுகிறவர்களாகவும் அவரை மனதை வேலைப்படுத்துவதாகவும் இருக்க மாட்டீங்க. You always focus to lift them up. You never scolded them. அவளை எப்படி திட்டிக்கிட்டு மாட்டீங்க. அதைத்தான் சொல்ல வரும். ஒவ்வொரு காரியத்தையும் வேலை, இந்த முதலாளி சரியில்லை, சரி இன்னொரு முதலாளி போனா அந்த முதலாளி சரியில்லை, உங்களுக்கு பிடிச்ச முதலாளி எங்க போய் பார்க்க போறீங்க. சோ உங்களுடைய கண்ணோட்டம் தான் பிரச்சனை. அவருடைய கண்ணோட்டம் பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. எல்லா முதலாளியும் நல்ல முதலாளி இல்லை. ஆனா இருக்கக்கூடிய முதலாளி மத்தியில எப்படி ஞானமாய் திறமையாய் ஆசீர்வாதமாய் வாழ்வது தெரிந்திருக்க வேண்டும். ஓ, நீங்க எங்க இருந்தீங்கன்னாலும் how to live and survive in the midst of all the challenges தெரியும். அப்ப வேலையே அப்படிதான். நான் எதை தொட்டமான விளக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியாது. அங்கே பணத்தை பத்தி பேசுறோம், பணத்தை பத்தி போவோம். பணத்தை குறித்து உங்க கண்ணோட்டம்னா இது வந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ ஆசீர்வாதம். இந்த 100% வருமானம் கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தார் என்ற வெளிச்சம் உங்களுக்கு இருக்கும் என்றால் அந்த பணத்தை குறித்த உங்கள் பார்வை வித்தியாசமா இருக்கும், அந்த பணத்தை குறித்த எதிர்பார்ப்பு வித்தியாசமா இருக்கும், அந்த பணத்தை குறித்த வாஞ்சை வித்தியாசமா இருக்கும். சோ கர்த்தர் கையில பணத்தை கொடுத்திருக்கார் அப்படின்னா, கர்த்தர் என் கையில பணத்தை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா I must be a responsible utilization. என்கிட்ட கொடுத்த பணத்துக்கு நான் உத்தரவாதமாக இருக்க வேண்டும். இது எல்லாருக்கும் பொருந்தும். அடுத்த வாரத்துல ஊழியக்காரங்களை பற்றி பேச சொல்றோம். How the perception toward the money. ஊழியக்காரங்கன்னா நானும் சேர்த்துதான். ஒரு ஆளை எங்கன்னா எல்லாம் சேர்த்துதான். இது ஒரு பிரசங்கம் சொல்லும் போது இருபுறமும் கருப்புள்ள பாட்டேன். கர்த்தருடைய வார்த்தை எல்லாத்துக்கும் தான் பொருந்தும். கர்த்தருடைய வார்த்தையின் வெளியே பேச போறேன். நான் வேற எங்கேயாவது பேச போறேன். It should be in the word of God, from the word of God, through the spirit of God. ஆவியான மூலமாக அவருடைய வார்த்தையிலிருந்து கர்த்தர் சொன்னதுதான் பேசுறேன். கர்த்தர் சொன்னதுதான் பேசுறேன். நான் never deviate from the word of God. கர்த்தருடைய வார்த்தையை தான் எக்ஸ்போஸ் பண்ண சொல்றேன், விளக்கி சொல்றேன். நான் இது சொல்றாரு, கண்ணு தெளிவா இருந்தா சகலமும் வெளிச்சமா இருக்கும். அப்படின்னா என்னோட பெர்செப்ஷன் கரெக்டா இருந்தா மட்டும்தான், என் பார்வை கரெக்டா இருந்தா மட்டும்தான் என் கையில இருக்க பணத்தை பற்றி சரியா பார்க்க முடியும். என் கையில பணம் நிறைய வருது, நான் எப்படி பார்க்க வேண்டும்? இது என் தேவன் என் கையில கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். இந்த பணத்தை கர்த்தருடைய நோக்கத்திற்காக பயன்படுத்த வேண்டும். நான் சொல்றேன், என்னைக்கு உங்க கையில வந்த பணம்
கர்த்தர் கொடுத்திருக்கிற பணம், இதற்கு நான் உத்தரவாதி, நான் சரியாய் பயன்படுத்த வேண்டும் என்ற உணர்வு உங்களுக்கு இருக்கும் என்றால், நான் சொல்லுகிறேன், ஒரு பைசாவை கூட தண்ணி அடிக்கு செலவழிக்க மாட்டாங்க, பீடி சிகரெட்டுக்கு பயன்படுத்த மாட்டாங்க, மீதான ஊதாரித்தனமான செலவுகளுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. தங்கள் சரீரத்தின் வாழ்வையும் எதிர்காலத்தையும் அடித்து போடுகிற ஒன்றுக்கு நிச்சயமா ஒரு பைசா செலவழிக்க மாட்டாங்க. ஏன் செலவழிக்கிறார்கள் என்றால், பணத்தை குறித்த சரியான கண்ணோட்டம் இல்லாதபடியால் பணத்தை தவறாக பயன்படுத்துகிறாங்க. So you must know the purpose that God given the money in your hand. உங்க கையில கொடுக்கப்பட்ட பணத்தை குறித்த சரியான கண்ணோட்டம் இல்லாம போனா வாழ்க்கை முழுவதும் பணத்தை தவறாய் பயன்படுத்துவீர்கள். இங்க அதனாலதான் சொல்றாரு, இந்த பணம் கர்த்தர் எனக்கு கூட கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, இது ராஜ்யத்துல விதைப்பதிலே, குடும்பத்திலே வளர்ச்சிக்காக விதைப்பதிலே, மற்ற காரியத்தை செய்வதில் நான் கவனமாயிருக்கேன். So always I have to focus, the money in my hand is given from God. என் கையில கொடுக்கப்பட்ட பணம் கர்த்தருக்கு தான் வந்ததுன்னு நான் பார்க்க ஆரம்பிச்சேன்னா, then I will be responsible to utilize it. விளங்குது, சொல்றது விளங்குதுன்னு நினைக்கிறேன், எல்லாரும் ஈஸியா விளங்கு. அப்படின்னு நான் பணத்தை நான் கையில வாங்கும் போது, சம்பளத்தை வாங்கும் போது, ஆண்டவரே இந்த வருமானத்திற்காக ஸ்தோத்திரம், என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க என்று சொன்னவர், என் உழைப்பை ஆசீர்வதிக்க சொன்னவர், இந்த வருமானத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், 100% நீர் தான் கொடுத்தீர் என்று அக்னாலேஜ் பண்றார். அப்படின்னு அதை ஆசீர்வதித்ததை வாங்க வேண்டும். அதுல எடுத்து கொடுக்கிறே, உன் கையில் நீ கொடுத்த வருமானத்தின் முதற் பலனை இப்படி ராஜ்யத்தை நான் விதைக்கிறேன், ஒரு பெரிய அறுவடை நான் விசுவாசிக்கிறேன், இந்த ராஜ்யம் வானங்கள் பொக்கிஷங்கள் எனக்காக திறந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன், நான் விதைத்ததெல்லாம் அறுப்பேன் என்று விசுவாசிக்கிறேன், ஆகவே இயேசுவின் நாமத்தில் கொடுக்கிறேன் என்று அதை எடுத்து விதைக்க வேண்டும். அப்படி நான் கடவுள் கொடுத்ததுன்னு உங்க மனசுல சரியா இருந்தா விதைக்கும் போது யோசிக்க மாட்டீங்க. நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது எனக்கு தேவன் இவ்வளவு பெரிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு, இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேனே, ஆனால் ஏழைகளுக்கு திட்டத்தோடு விதைகளுக்கு அனாதைகளுக்கு நான் பார்க்கும்போது என் கையை இறுக்கிக் கொள்ளாதபடி அவளுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக இயேசு சொல்றாரு. ஏன் தேவன் சொல்றாரு? ஏன் சொல்றாரு? உன் இருதயம் அவளை பார்க்கும் போது இறங்காமல் அடைத்துக் கொள்ளாது இருப்பதாக, ஏனென்றால் அவர்களுக்கு உதவி தேவைப்படும் போது உதவி செய்யும். என்ன கர்த்தருடைய மொத்த நோக்கமே என்னன்னா, it is not to hold the money, it is the purpose of God to utilize the money for the kingdom of God, for the very purpose of God. அப்படின்னா தேவ நோக்கத்திற்காகவும் பரலோக ராஜ்யத்தின் சித்தத்திற்காகவும் பணம் உபயோகப்படுத்த வேண்டும். அதை சொல்றாரு, உன் கண் கெட்டதா இருந்தால், அடுத்த ஆப்போசிட் கேட்கிறாரு, உன் கண் தெளிவா இருந்தால் சரீரம் வெளிச்சமா இருக்குன்னு சொன்னவரு, உன் கண் கெட்டதா இருந்தால் எப்படி இருக்குமா? ஒரு சரீரம் முழுவதும் மெதுவா இருக்கும். அப்படி இப்பொழுது இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளா இருக்கிறார். எப்படி நீ வெளிச்சமா இருக்கிறார்? இயேசு சொல்றாரு, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். உங்ககிட்ட வெளிச்சம் அன்னைக்கு இருக்குது. ஏனென்றால் இருளில் உள்ள எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மையான ஒளியாகி இயேசு. உங்களுக்குள்ள இயேசு உள்ள வந்தார்னா வெளிச்சம் வந்துடும். வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த பணத்தை குறித்து, வாழ்க்கை குறித்து சரியான கண்ணோட்டம் இல்லாத போனா மொத்த பணமும் கையில் இருந்தோம், உங்க பார்வை பெர்செப்ஷன் சரியா இல்லைன்னா, பார்வை சரியா இல்லைன்னா, சரியா பார்க்க தெரியலன்னா, நீங்க என்ன ஆயிருங்க? டார்க் ஆயிருங்க, இருட்டுல இருக்கிற மாதிரி ஆயிருங்க. அப்படி இருட்டுல இருந்தீங்கன்னா உன்னில் உள்ள வெளிச்சம் எவ்வளவு அதிகமாக இருக்கும், எவ்வளவு இருளா இருக்கும், எவ்வளவு மோசமாக இருக்கும் என்பதற்கு நீங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப உன்னிலுள்ள வெளிச்சம் என்ன கேட்கிறாரு? உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருச்சுன்னா அந்த இருள் எவ்வளவு அதிகமா இருக்கும்? அப்படி என்ன கேட்கிறாருன்னா, உங்ககிட்ட என்ன ஒளி இருக்குதா, அந்த ஒளியவே மறைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய இருள் வருதுன்னா, அந்த இருள் இந்த ஒளியை விட மிக சக்தி வாய்ந்ததா இருக்கிறதுன்னு சொல்றாரு. அப்படின்னா நம்முடைய தவறான கண்ணோட்டம் நமக்குள் ஓடிக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவின் ஒளியையே இருளாக்கினார். அந்த தேவன் சொல்றதுனால் ஏசாயா 60வது அதிகாரத்துல 1-2 வசனங்களை பார்த்தீங்கன்னா, இருள் பூமியில் காடு ஜனங்களை மூடும், மன கர்த்தர் உண்மையை உதிப்பார். ஏன் கர்த்தர் நம்ம உதிக்கணும்? உலகம் முழுவதும் கர்த்தர் ஏன் பணத்தை கொடுத்தான்னு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு கர்த்தர் தெரியாது, நோக்கம் தெரியாது, எதுக்காக நான் இருக்கிறேன்னு கேட்டு அவங்களுக்கு தெரியாது, எதுக்காக நான் வாழ்றேன் தெரியாது, எதுக்கு இந்த மாதிரி உணர்வுகள், எதுக்கு இந்த மாதிரி ஆசபாசங்கள், எப்படி எதுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை நான் வாழ்றேன், எதுக்கு எனக்கு அப்படிப்பட்ட விருப்புகள் இருக்குது என்று கேட்டீங்கன்னா அவங்க சொல்ல தெரியாது. ஏனென்றால் கர்த்தரிடத்தில் வரும் வரைக்கும், இயேசுவை தன்னை ஆண்டவராய் அறியும் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையின் நோக்கமே அறியாது. அவள் வாழ்க்கை ஏன் தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா, அவளை கேட்க நீங்க எப்படி எதுக்கு எப்படிங்க பிறந்தீங்க, உங்களுடைய வாழ்க்கையில இப்படி என்னங்க நோக்கம் கேளுங்க,
நான் நிறைய பேர் கேட்டிருக்கிறேன், நிறைய பேர் தெரியல. ஆண்டவரை அறிந்த பின்பாக நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கிறாங்க. எது என் வாழ்க்கை நோக்கம் தெரியல. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை விளங்கல. விளக்கிறது எங்கெல்லாம் சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லையோ அங்கெல்லாம் சத்தியத்தின் வெளிச்சம் இல்லாதபடியா அவர்கள் இருளில் வெளிச்சத்தில் இருக்கிறேன் என்று நினைத்தும் இருளிலே இருக்கிறாங்க. நிறைய பேர் பேசுகிறாங்க, எல்லாம் என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஒண்ணும் வேண்டாம், எனக்கு நீங்க மட்டும் போதாண்டவர். அவர்கிட்ட சொல்றப்ப அர்த்தம் ஒரு நோக்கமா, எனக்கு நீங்க மட்டும் போதுன்னா ஒரு சந்தோஷம் தான். நீங்க மட்டும் போதும். நிறைய பேர் இயேசு மட்டும் தான் இருக்கிறாங்க. அவங்களால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த உலகத்தில் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு பிரயோஜனம் இல்லை. சபையிலே உழைக்கிறாங்க, உடல் உழைப்புக்கு ரெடி. ஆனால் அவர்களால் இந்த சுவிசேஷம் உலகளாவியவர்களுக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருந்தும் அவர்களுடைய பகுதி ஒன்றும் இல்லாதபடியால் அவர்களால் சிறப்பாக செய்ய முடியல. ஆலயம் மிகப்பெரிய விஷயத்துல ஊழியத்தை செய்ய முடியல. அவருடைய வாழ்க்கையில எக்ஸ்பான்ஷன் பற்றி யோசிக்கல. பிள்ளை பிறந்த பரவாயில்ல, ஏதோ சின்ன வீட்டுல வாடகை இருந்துக்கும், ஏதோ பிள்ளைகளை போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுறோம், ஏதோ படிக்கட்டும். எந்த அளவுக்கு தான் அவங்க யோசிக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் கம்மியா சொல்றாங்க. இப்பெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் ஸ்டாண்டர்ட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நன்றான கல்விகள் கிடைக்கிறது. இப்போலாம் இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்குது. பிள்ளைகள்லாம் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டுமா சொல்ல, நம்முடைய எண்ணம் நம்முடைய பணத்திற்கு தகுந்தாற் போல சுருக்கி கொள்ளவும் அப்படின்னு பெருசா வேணாம்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய எண்ணங்கள் போகக்கூடாது. we have to think above. என் கைக்கு மேல, என் விரலுக்கு மேல, என் வருமானத்தின் திராணிக்கு மேல நான் பார்க்கவும் விசுவாசிக்கும் நோக்கவும் தவறினால் நான் ஒரு பெரிய லட்சியத்தை அடைய தவறிவிடுவேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கை அடிப்படையான நோக்கம் என்னவென்று சொன்னால், என் தேவனுடைய நோக்கம் நிறைவேற நான் வாழ வேண்டும். நான் அநேக சாத்திற்கு கொடுக்கிறவளா இருக்கணும். என் கைகள் அநேகருக்கு கொண்டு செல்கிறதா இருக்கணும். என்னை ஒரு பயனுள்ள கருவியை மாற்றும் என்று விசுவாசிக்கவும் ஜெபிக்கவும் தவறுகிற ஒரு நல்ல விசுவாசி, நான் சொல்றேன், நல்ல விசுவாசியே கிடையாது. நீங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்க, ஒரு தப்பு பண்ணல, கர்த்தருக்கு பயந்துவாங்க, உண்மையா இருக்கிறீங்க, அதெல்லாம் நல்லதுதான். ஆனா கர்த்தர்களுக்கு ஏன் பணத்தை கொடுத்தார், ஏன் பிள்ளைகளை கொடுத்தார், ஏன் ஆலயத்தை கொடுத்தார், ஏன் வார்த்தை கொடுத்தார், ஏன் சத்தியத்தை கொடுத்தார் சொன்னீங்கன்னா, எனக்கு நான் ஒண்ணும் இல்லாமல் வாழ்வதற்கு இல்லை. இயேசு எதற்காக எனக்காக அவர் சாபமானார், சாபத்தில் நிற்கார். அவர்கள் ஐஸ்வர்யம் உள்ளவராயிட்டும் ஏன் தரித்திரரானார், நான் ஐஸ்வர்யமானாங்க. அப்ப அந்த வெளிச்சம் எனக்கு வரலன்னா, அவர் இறந்தால் நான் ரட்சிக்கப்பட்டேன், செத்துட்டேன், பரலோகத்துக்கு போனேன். இவ்வளவுதான். என் லைஃப்ல எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் லட்சியமும் இல்லாமல் வாழ்வேன். அதனால என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கண்ணோட்டம் பணத்தை குறித்து சரியா இருக்கணும். ஏன் என் வாழ்க்கை பணம் தேவை? பணத்தை பத்தி இப்ப பேசுறதுனால இப்ப பணத்தை ஃபோக்கஸ் பண்ணி பேசுறேன். குடும்பத்தை பத்தி, பொருளாதாரத்தை பத்தி, எல்லாத்தையும் பத்தி தான் பேசுறாங்க. இன்னைக்கு பணம் என்ற விஷயத்துல பொக்கிஷத்தை பரலோகத்துல சேர்த்து வைங்க, மூலவத்துல சேர்க்காதீங்க. பணத்தை கொடுத்து சரியான கண்ணோட்டம் இருக்கணும். ஏன்னா பணம் உங்க பொருள், உங்க இறுதி எங்க இருக்கிறோ அங்க உங்க பொக்கிஷம் இருக்கின்றார். அப்படின்னா உங்களுடைய பொக்கிஷம் எது என்று நீங்கள் பார்க்கிறீங்க. என்னைக்கு நீங்க உங்களை அலட்சியம் ஆராய்ச்சி எது உங்க வாழ்க்கை பொக்கிஷம்? உங்க கையில் இருக்கிற பணம், ஆஸ்தி, பொருள்கள், நகைகள், ஐஸ்வர்யம் எல்லாம் தான் உங்களுக்கு பொக்கிஷமா? அல்லது கர்த்தர் உங்க கையில் கொடுத்திருக்கும் ஒவ்வொரு பணமும் நான் பரலோக ராஜ்யத்தின் தேவனுடைய நோக்கங்களுக்காக என் வீட்டிலே, என் குடும்பத்திலே, பிள்ளைகளுக்கு, கணவன் மனைவி, கணவருக்கு அல்லது மனைவிக்கு, பெற்றோர்களுக்கு, உறவுகளுக்கு, தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியக்காரர்களுக்கு, தேவனுடைய ஆலயத்திற்கு, ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, திட்டத்தவர்களுக்காக செலவழிக்க என் கையில் கர்த்தர் கொடுக்கிறார் என்கிற பார்வை இருக்கிறதா? என் பார்வை சரியில்லாவிட்டால் என் சரீரம் முழுவதும் எல்லாம் இருக்கும். நிறைய பேருடைய வாழ்வில இருள் சூழ்ந்த வாழ்க்கையை போல பொருளாதார விஷயத்தில் இருப்பதற்கு காரணமே பணத்தை குறித்த வெளிச்சமும் வெளிப்பாடும் இல்லாததான். அதனால அடுத்த வசனத்தை பாருங்க, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. அதை 6:24 சொல்ற, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. You cannot serve 2 masters. நல்ல கவனிக்கணும். இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் பேச போற, எல்லாரும் அட்டென்டிவா கவனிக்கணும். 2 எஜமானுக்கு யாரும் வேலை செய்ய முடியாது. உண்மை. ஒரு ஆபீஸ்ல 2 முதலாளி இருந்தா, ஒரு முதலாளி இப்படி பண்ணும் பாரு, அவருக்காக பண்ண, அடுத்த முறை நான் இப்படித்தான் பண்ண சொன்னா நீங்க எப்படி பண்ணணும்னு கேட்பாரு. அந்த சார் தான் சொன்னாரு, அதுக்காக தான் பண்ணேன்னா பஞ்சாயத்து தான். இவரை சந்தோஷப்படுத்தணும் அவர் கோவப்படுவார், அவரை சந்தோஷப்படுத்தணும் இவர் கோவப்படுவார். ஆக யாருடைய சந்தோஷத்துக்காக நம்மளால் வேலை செய்ய முடியாது. கடைசி வரைக்கும் எல்லாரையும் மகிழ்விக்கக்கூடிய விதத்தில் நம்மளால் வேலை செய்ய முடியாது. ஆகவே தான் சொல்றது, 2 எஜமானுக்கு உங்களால் வேலை செய்ய முடியாது. அப்படி என்ன அர்த்தம்? நீங்க 2 எஜமான்களை சந்தோஷப்படுத்த முயற்சி செய்து ஒரு வேலையை செய்யாதீங்க. எப்படி இருக்கணுமா?
இரண்டு எஜமான ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக் கொள்ளும் மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. எந்த பாயிண்ட் எடுத்து வர்றாருன்னா, ரெண்டு எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. ஏன்? ஒரு எஜமானுக்கு பிரியமா இருக்கணும்னு நினைச்சா அடுத்த எஜமானுக்கு செவி கொடுக்க முடியாது. அல்ல ஒரு எஜமானுக்கு கீழ்ப்படுத்து இன்னொருத்தர் போய நீ என்ன சொல்றது, யார் பசியுள்ள தலைவரோ அவரை பற்றி கொள்வாங்க. வெயிட்டா எந்த எஜமான் இருக்காரோ அவரை பற்றி கொள்வாங்க. வாழ்க்கையில வெயிட்டா இருக்கிற எஜமான பற்றி கொள்வதில்லை, எப்போதுமே சத்தியத்துல தெளிவா இருக்கிறதுதான் முக்கியம். ஆகவே இங்க சொல்லுறாரு, இரண்டு எஜமானும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ரெண்டாவது என்ன சொல்லுவாங்கன்னா, தேவனுக்கும் ஊழியம் செய்யறேன் என்ன சொல்றது, ரெண்டு எஜமான ஊழியம் செய்ய முடியாது சொல்றாங்க. அதுல ஒண்ணு தேவனுக்கு, இன்னொன்னு உலக பொருளுக்கு. இங்க முக்கியமான விஷயத்தை பேசப்படும். தேவனுக்கும் ஊழியம் செய்து உலக பொருளுக்கும் ஊழியம் செய்யக்கூடாது. ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னா சர்வ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். சர்வ்னா சேவை செய்வது. பணத்துக்கு நீங்கள் சேவை செய்யலாம். இன்னைக்கு இப்படி சொல்றாங்க, பணத்தை சேவிக்கிறவர்களாக, அதை பூஜிக்கிறவர்களாக, அதை ஆராதிக்கிறவர்களாக, அதை தெய்வமாய் பார்க்கக்கூடியவர்களாக நீங்கள் மாறிவிட்டால் தேவனை நீங்கள் சேவிக்க முடியாது, தேவனை நீங்கள் தெய்வமாய் பார்க்க முடியாது, தேவனை உங்களுடைய வாழ்க்கையின் எல்லாமுமாய் பார்க்க முடியாது. அப்படின்னா அப்ப ரெண்டு எஜமானுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது, ரெண்டையும் நீங்கள் சர்வ் பண்ண முடியாது, ரெண்டையும் நீங்கள் உங்கள் தெய்வத்தை போல பார்க்க முடியாது. பணம் தான் காசே தான் கடவுள் சொல்ல முடியாது. காசு இருக்கு, ஆனா காசு கடவுள் அல்ல, கடவுள் தான் காசை கொடுக்கிறார். அப்ப கொடுக்கிறவர் பெரியதா, கொடுக்கப்பட்டது பெரியதா? கொடுத்தவர் தான் பெரியவர். ஆகவே பணம் பெரியதல்ல, கொடுக்கிற கடவுள் தான் பெரியவர். அப்படின்னா God should be served. நீங்கள் ஆராதிக்கப்பட வேண்டியது யார் என்றால் பணத்தை பூஜிப்பதல்ல, தேவனை பூஜிப்பது. தேவனை ஆராதிப்பது பணத்தை ஆராதிப்பதல்ல. பணத்தை என்ன பண்ணணும்? ரொம்ப எளிமையா சொன்னா, பணம் கையில கிடைச்சா யூஸ் பண்ணு. பணம் கிடைச்சா, பணம் எவ்வளவு கிடைச்சாலும் எதுக்காவது பயன்படுத்துங்க. வீட்டுல சாப்பாடு வாங்க பயன்படுத்துங்க, வாடகை கொடுக்க பயன்படுத்துங்க, பொருள் வாங்குறதுக்கு பயன்படுத்துங்க, ஏழைகளுக்கு கொடுக்க பயன்படுத்துங்க, ஊழியத்துக்கு கொடுக்க பயன்படுத்துங்க, தசமா கொடுக்க பயன்படுத்துங்க. எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும்? பயன்படுத்துங்கள். பணம் கையில் வந்தால் பயன்படுத்துங்கள். Again I say, where the money reaches your hand, use it. Again I stress it, use it. யூஸ் பண்றது வேற, ஆராதிப்பது வேற. பணத்தை வச்சு கும்பிடாதீங்க. பணமே கால் வச்சு நான் பார்த்துருக்கேன். பணத்தை காலில் மிதிச்சிட்டாங்கன்னா தொட்டு காசு எடுப்பாங்க. அப்படின்னு அர்த்தம் பணத்தை தெய்வமாய் பார்க்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், பணம் நத்திங்க. பணம் நத்திங். ஏன் பணம் நத்திங் சொல்றேன்னு சொன்னா, அது எல்லாம் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு நாட்டினுடைய பிரிண்ட் அடிக்கப்பட்ட கரன்சி. கரன்சி ஹாஸ் இட்ஸ் வேல்யூ. பணத்தை நீங்க எரிக்க முடியாது. எரிச்ச கவர்மெண்ட் பிடிச்சிட்டு போய் ஜெயில போட்டுருவாங்க. ஏன்னா அந்த நாட்டை அவமதிப்பதற்கு சமானம் இல்லையா? அப்படின்னா பணத்தை நீங்க எழுதக்கூடாது, எழுதுன செல்லாதீங்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? பணத்தை கௌரவமாய் பார்க்க வேண்டும் என்று அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. அது நல்லது. ஒரு நல்ல பிரஜைக்கு அடையாளம் என்ன? பணத்தை சரியான கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என்பதுதான். உங்கள் வாழ்க்கையில பணம் என்பது இந்த தேசத்தின் அடையாளம் என்பதை கவனமாய் பார்க்க வேண்டும். You are irrespective of whosoever it may, they have to value the money அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க அரசாங்கம். ஆனால் நமக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. நான் அப்படிலாம் பண்ணுவேன்னு சொன்னா அரசு ஏற்றுக்கொள்வதில்லை, சட்டமும் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படின்னா பரலோகம் எப்படி? நீங்க என்ன வேணா பண்ணலாம், we will accept you, we will take you through அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல இல்ல, கடவுளும் அப்படித்தான் பார்க்கிறார். அப்படின்னா பணம் உங்கள் கையில் வரும்போது பயன்படுத்த, ஆனால் கடவுளை பயன்படுத்தாதீர்கள். Again I say, don't use God but use money. பணத்தை பயன்படுத்துங்கள், தேவனை பயன்படுத்தாதீர்கள். பணத்தை யூஸ் பண்ணுவாங்க, ஆளை யூஸ் பண்ணிட்டு அவங்களை காரியான கழட்டி விட்டுறாங்க பாத்தீங்களா? அதே போல கடவுளை பயன்படுத்தி கொண்டு காசு வந்ததுக்கு அப்புறம் கடவுளை கழட்டி விடுற வேலை எல்லாம் பண்ணாதீங்க, கடவுளை ஆராதிங்க. ஆமென். அதுதான் முக்கியம். Serve God and use money. That should be our perception. நம்முடைய வாழ்க்கையிலே
பணத்தை குறித்த சரியான கண்ணோட்டம் இருக்கணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? தேவனை ஆராதிக்க வேண்டும், பணத்தை பயன்படுத்த வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், தேவனை யூஸ் பண்ணாதீங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா வர்றதுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாத்தையும் பயன்படுத்தாதீங்க. தேவனை ஆராதியுங்கள், பணத்தை உபயோகப்படுத்துங்க. When you use money for the enrichment of your life or your family and giving out to the poor and the destitute and the church and the ministry and the ministers, that will be a blessing. கையில் கிடைச்ச பணத்தை ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, குடும்பத்திற்கு எல்லாத்தையும் செலவழிச்சு அது பயன், ஆசீர்வாதம். ஆனால் அதே பணத்தை நீங்கள் தவறாக வச்சு கும்பிட நினைச்சிட்டீங்கன்னா, இதுதான் எனக்கு கடவுள் அப்படி நினைச்சிட்டீங்கன்னா, you are missing something. ஆகவே நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுவேன், உங்கள் கையில் பணம் கிடைத்தால் அதை பயன்படுத்துங்கள். அதை கும்பிடுவதற்காக, அதை தொழுது கொண்டாங்க. இன்னொரு பக்கம் சொல்லணும்னா, தேவனை உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்காகவும் பயன்படுத்தாதீர்கள். பணத்தை மட்டும் உபயோகப்படுத்துங்கள், தேவனை பயன்படுத்தாதீர்கள். திரும்பவும் சொல்லுங்கள், பணத்தை உபயோகிங்கள், தேவனை ஆராதியுங்கள். இங்க சத்தம் சொல்றாங்க, 2 எஜமான்களுக்கு உங்களால் ஊழியம் செய்ய முடியாது, 2 எஜமான்களை நீங்கள் ஆராதிக்க முடியாது. இயேசுவுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால் ஆராதிக்க முடியாது. இயேசுவை ஆராதியுங்கள், பணத்தை உபயோகப்படுத்துங்கள். So your purpose to be served of this world. இந்த உலகத்துல பயனுள்ள விதத்தில் இருப்பீங்க, ரொம்ப பயனுள்ள விதத்தில் பயன்படுத்தப்படுவீங்க, தேவனுடைய ஆசீர்வாதமாக இருப்பார். ஆகவே அப்படி சொல்லிட்டு தான் அடுத்த வசனத்துல சொல்றாரு, ஆகையால் எண்ணத்தை விடுப்போம். எப்படி ஆரம்பிக்கிறாரு? 2 எஜமான ஊழியம் செய்ய முடியாது சொல்லிட்டு, தேவன் உங்கள் தேவனாக இருந்தால், அவரை ஆராதிக்கிறவராக இருந்தால், 2 எஜமான ஊழியம் செய்யறதுன்னா பணத்துக்காக உழைக்கிறேன் ஓடிட்டு மாட்டீங்க. உழைப்பீங்க, உங்கள் உழைப்பின் மூலமாக இருக்கும், வருமானம் ஆசீர்வாதமா இருக்கும். எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு எல்லாரும் சொல்றாரு, எல்லாத்தையும் சொல்றாரு, சாப்பாட்டை விட நீங்க முக்கியம், வஸ்திரத்தை விட நீங்க ரொம்ப முக்கியம், நீங்க விசேஷம், you're so special to your God எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்ற 32ஆம் வசனம் 6வது அதிகாரம் 32 மத்தேயு 6:32 சொல்றாரு, இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் உங்கள் பரமபிதா இருக்கிறார். God knows these are all the things that you need. உங்கள் வாழ்க்கையில வீடு வேணும், சாப்பாடு வேணும் என்பது தேவன் அறிவார். உங்க வாழ்க்கையில் என்ன வேணும்? வீடு வேணும், சாப்பாடு வேணும், எல்லாம் வேணும் என்பதை தேவன் அறிவார். ஆகவே God knows what you want, so serve God, use money. Serve God, use money. Don't use God and serve money. திரும்ப தமிழ்ல சொல்றேன், பணத்தை பயன்படுத்துங்கள், தேவனை ஆராதியுங்கள். மாறாக நீங்க என்ன பண்ணிருக்கூடாது? தேவனை யூஸ் பண்ணி பணத்தைக்கும் வேலைக்கும் வருமானத்துக்கும் நல்ல குடும்பத்துக்கும் வாழ்க்கைக்கு கிடைச்ச உடனே எனக்கு தேவன் வேணும் என்று அதையே பிரிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் தவறு. அதனால நிறைய பேர் சொல்றாங்க, பணம் நிறைய வந்துட்டா விசுவாசத்தில் உள்ள வாழ்க்கையில மக்கள் கூட கட்டி போயிடுறாங்க. அப்படி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, பணம் வாழ்க்கையில வர 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 நம்முடைய உலக வாழ்க்கையை நம்ம இழுத்து கொண்டு போகத்தான். நல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது வரைக்கும் இயேசுவின் வருவார் வந்துட்டு அப்புறம் இயேசு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்க ஆரம்பிக்க முன்னாடி பிசினஸ் போயிட்டு சொன்னா அது சரியாக கிடையாது. Then you are missing something because you don't have right perception about money. பணத்தை குறித்த சரியான கண்ணோட்டம் உங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. ஆண்டவர் நான் இன்னைக்கு மீண்டும் பண்ணி சொல்றேன், பணம் எல்லாவற்றும் உதவும், அது தேவன் சொல்றார், எல்லாம் கிடைக்கும். இயேசு விசுவாசிகள் அவர்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஒவ்வொரு பணத்தையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும். தேவனை ஆராதிக்க வேண்டும் என்ற கண்ணோட்டம் உங்களுக்கு தெளிவாக இருக்க வேண்டும். பணத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற கண்ணோட்டம் உங்களுக்கு தெளிவாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியாக இருக்கிறது. அப்படி மாறுச்சுன்னா, உள்டாச்சுன்னா, அதாவது தேவனை யூஸ் பண்ணிட்டு பணத்தை ஆராதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க லைஃப்ல ஃபெயிலியர் ரொம்ப தூரத்துல கிடையாது. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொடுக்கணும். Financially you will be successful. Financially you will be so rich. பொருளாதார ரீதியாக பெரிய ஆளா, பெரிய ஆசீர்வாதத்தோட இருக்கலாம், வசதி படைத்தவங்க மாறிடுவீங்க. ஆனால் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு மொத்தமும் லாஸ் தான். அதை மறக்கக்கூடாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு சம்பாதித்தோம் என்பதை விட யார் நம்மோடு இருக்கிறார் என்பது ரொம்ப முக்கியம்.
ஏன்னா தேவன் ஒரு நோக்கத்தோடு வேலையை கொடுத்திருக்கிறார். அந்த நோக்கத்திற்காக நான் வாழ்கிறேன். அந்த நோக்கத்திற்காக வாழ்வதை இந்த பூமியில நான் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அதற்குள் வாழ்வதற்காக தேவன் நிலைத்திருக்கிறார் என்ற கண்ணோட்டம் நமக்கு இருந்தால் பணம் சரியான இடத்தில் இருக்கும். பணம் சரியான இடத்தில் இருக்கும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக. அப்ப பணம் எப்போ உங்க வாழ்க்கை பயன்படக்கூடிய அளவுக்கு மட்டும் இருக்குதோ அப்ப நீங்க நல்லா இருப்பீங்க. பணத்தை நீங்க கும்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா then that will be your master. இப்ப இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆண்டவரா இருக்கணுமா, பணம் உங்களுக்கு ஆண்டவரா இருக்கணுமான்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். பணம் உங்களை ஆள ஆரம்பித்து விட்டால் நீங்கள் பணத்திற்கு அடிமை. இயேசு உங்களை ஆள ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் நிறைவேறும். எத்தனை பேருக்கு விளங்குது? Hope you all got it. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நீங்க பங்கெடுங்கள். தேவ ஆவியானவர் உங்கள் மத்தியில் ஊழியம் செய்வார். அடுத்த வாரத்தில் ஊழியத்தை குறித்து, ஊழியத்திலே பணம் என்ற காரியத்தை குறித்து நமக்கு இருக்க வேண்டிய சரியான கண்ணோட்டம், ஊழியக்காரர்களுக்கும் மற்ற ஊழியத்தை செய்ய ஆயத்தமா இருக்கிறவர்களுக்கும், அல்லது ஊழியத்தை குறித்து நம்ம இப்படிதான் இருக்கணுமா அப்படிங்கிற விஷயத்தை தெளிவடையாத விசுவாசிகளுக்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து 3வது பகுதியில் நாம் அடுத்த வாரத்தில் நாம் சந்திப்போம். கர்த்தர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். அருமையான பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஆராதனை பங்கெடுத்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நீர் ஒவ்வொரு வாழ்வில் இன்னைக்கு ஊழியம் செய்வதற்காக நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். இந்த பூமியில் சேர்த்து வைக்கப்படும் எல்லாம் ஒரு நாள் நிலையற்றதாக, ஒன்றை கூட எங்களோடு எடுத்து போக முடியாததாக இருக்கும். இன்றைக்கு மறுத்தால் நாங்கள் நிர்வாணியாய் வந்தோம், நிர்வாணியை திரும்புகிறோம் என்று இருக்கும். ஆனாலும் என்னை உண்மை விசுவாசித்தமை நம்பி பற்றி கொண்டு நோக்கங்களுக்காக செலவழித்து இந்த பூமியில வாழ்கிறவர்கள் தன்னுடைய ஆஸ்திகளை ஐஸ்வர்யங்களை இந்த பூமியில் அல்ல பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் இயேசுவை ஆராதித்து பொருட்களை பயன்படுத்தி, பணத்தை பயன்படுத்தி இந்த பூமியிலே செல்வங்களை சேர்க்கிறவர்கள், பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்க்கிறவர்களாக ஒவ்வொருவரும் மாறட்டும். அவருடைய வாழ்க்கையில எது அவருக்கு பொக்கிஷமாக இருக்கிறது என்பதை அவருடைய இருதயத்தை அலசி ஆராய்ந்து நிதானித்து கண்டுபிடித்துக் கொள்ள உதவி செய்யும். இருதயத்தை திறந்தவர் வெளிப்பாட்டை தாரும், தேவனை அறிந்து கொள்ள உதவி செய்யும். ஐஸ்வர்யத்தை குறித்த சரியான கண்ணோட்டம் இருக்கட்டும். அவர்களுக்குள் கிறிஸ்துவுக்குள்ளாய் வந்த அந்த ஒளி, இந்த பணம் உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள் வந்து அவரை மூடிவிடாதபடி என் தேவன் அவரை காத்துக் கொள்கிறாங்க. இந்த உலகத்தால் இழுக்கப்படும் எல்லா ஈர்ப்புகளுக்கும் அவர் விலக்கி காப்பீராக. இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற நேரடியில கேட்டுக்கொண்டிருக்கிறோம், கூகுள் மீட்ல கேட்டுக்கொண்டிருக்கிறோம், வெளியில் கேட்க போவது யாரா இருந்தாலும் இந்த வார்த்தைகளை தொடர்ந்து வாழ்க்கையை மாற்றட்டும். விசுவாசத்திலே மிகுந்த பலன் கொடுக்கலாய் மாறட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து உங்கள் மத்தியில் உதவி செய்யும். வாழ்க்கையை சரியான திசையில் நடத்துவதற்கு உதவி செய்யணும். பணத்தை இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. தேவன் அறிந்திருக்கிறது. ஒவ்வொரு நாள் சாப்பாடு தேவை, ஒவ்வொரு நாள் ட்ரெஸ் தேவை, வாழ்வதற்கான நல்ல வீடு தேவை என்பதை நீ அறிந்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்ய உத்தமமாக இருக்கிறீர்கள். அதை செய்து முடிக்க போவதற்காக ஒரு வாழ்க்கை நான் இங்கிருந்து தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரும் நான் ஆசீர்வதிக்கிறேன். வாழ்கிறேன் இப்போது இருப்பதை போல எப்போதும் இருப்பதை வர வர வீழ்ச்சி அடைந்த மகா பெரியவர்களாக ஆகட்டும் என்று இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். வாழ்கிறேன். ஆசீர்வாதம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். நேரலை கலந்திருக்கக்கூடிய யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நாங்கள் போற வீடியோலாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டே பிளஸ்ட். யூ ஆர் ஆல் பிளஸ்ட். தேங்க் யூ. நாங்கள் பாடலை பாடுவோம், பின்பு